ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் தமிழ் கிரிப்டோ யூனிவர்சிட்டி. ஸோ இன்னைக்கு நம்ம ஆல்ட் காயின் சீரீஸ்ல வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் பிளாக் செயின் அண்ட் தென் அதோட அப்கமிங் அப்கிரேட் என்னென்ன இருக்கு 2026ல. ஸோ இந்த ஒரு காயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் பர் செகண்ட் அண்ட் தென் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 பெரிய லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் இந்த ஃபர்டிலிட்டி அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட்மேன் சாக்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொலானா ப்ராஜெக்ட் தான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹைல இருந்து கிட்டத்தட்ட 72% வந்து இறங்கி இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அண்ட் தென் அகைன் வந்து இந்த 2026 பெரிய அப்டேட்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா $300 போகுமா? ஸோ இப்போ ஒரு நல்ல வேல்யூல இருக்கா? ஸோ என்னன்றத இன் டீடைலா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸோட இந்த வீடியோ நான் வந்து சொல்ல போறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமா நம்மளோட டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க நமக்கு வந்து கிரிப்டோ மார்க்கெட்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே அட்மின்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளால யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ண முடியாது. ஸோ சில ரீசன்ஸ்னால. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கிரிப்டோவில் இருக்கீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரொம்ப முக்கியமான ஒரு அவேர்னஸ். ஸோ நீங்கள் கிரிப்டோவில் இருக்கீங்கன்னா உங்களோட டாலர் பை அண்ட் செல் வந்து பார்த்தீங்கன்னா எக்காரணத்துக்கு சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் பண்ணாதீங்க. விச் மீன்ஸ் நீங்கள் வந்து டாலரை ஐஎன்ஆராகவும் ஐஎன்ஆரை வந்து டாலராகவும் மாற்றினீங்கன்னா சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர்னா ஃப்ரீஸ் ஆகும். ஸோ நிறைய ஸ்கேம் போயிட்டு இருக்கு. அதை 100% தடுக்கிறதுக்காக நீங்கள் நம்மளோட அஃபிஷியல் பிடிபி சேனலை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது நீட் இருந்தால் நீங்கள் பை அண்ட் செல் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின்ஸை கான்டாக்ட் பண்ணியே பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ட் காயின் சீரீஸ்ல சொலானா காயின் சூஸ் பண்ணதுக்கான காரணம் ஸோ அதோட வேல்யூவேஷன் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அப்கமிங் அப்கிரேட்ஸ் என்னென்ன இருக்கு அண்ட் தென் நம்ம ரீட்டைலர்ஸ்க்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ நான் அதை பத்தி ஸ்டடி பண்ண கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கிரிப்டோ கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொலானா டெக்னாலஜி பத்தி நம்ம லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா தொட்டுடலாம். ஸோ சோஃபார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 7வதுல இருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா $82 வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சொலானா ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2017ல ஒயிட் பேப்பரா வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்றாங்க. அண்ட் தென் 2020ல வந்து பார்த்தீங்கன்னா மெயின் நெட் வந்து லான்ச் ஆகுது. அகைன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் சுயிக்கு எப்படி ஒரு ஹைப் இருந்துச்சோ அதே மாதிரி சொலானாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் லைக் வெஞ்சர் கேபிட்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்றாங்க. நிறைய ஃபண்ட் வருது. அண்ட் தென் 2022ல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல இந்த ப்ராஜெக்ட் வந்து பம்ப் ஆகுது. ஓகேங்களா? சாதாரணமா உடனே பம்ப் ஆகல. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $1 to $5 இந்த சொலானா காயின் வந்து பார்த்தீங்கன்னா $100 வந்து ஷார்ட் டேர்ம்ல ரீச் ஆயிட்டு அண்ட் தென் $250 to $300 ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆச்சு அடுத்தடுத்த நாட்கள்ல. ஓகேங்களா? ஸோ முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். இந்த சொலானா ப்ராஜெக்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜின் பண்ணிக்கோங்க. நார்மல் பிளாக் செயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்ம் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைமுக்கு வரணும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணி தான் டிசைட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த சொலானால வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஹிஸ்டரி. ஓகேங்களா? பிஓஹெச்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி வந்து ஷெட்யூல்டா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோகிராபிக்கலி டைம் ஸ்டாம்ப்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால என்ன நடக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வெரிஃபை ஆகி டிரான்சாக்ஷன் ஸ்பீட் வந்து பயங்கரமா ஆகுது. ஓகேங்களா? இந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா ஆப்டோஸ் ஸ்வி இதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சொலானால இது வந்ததுனால பெரிய லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆக ஸ்டார்ட் ஆச்சு ஏர்லி ஸ்டேஜஸ்ல. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்மோஸ்ட் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா 2021 பீரியட்ல பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அது வந்து அந்த டைம்ல ஒரு பெரிய ஹைப். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 65,000 டிரான்சாக்ஷன் பெர் செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டைம் அண்ட் தென் 400 மில்லி செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. டிரான்சாக்ஷன் ஃபீஸும் ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட ₹1 கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. எத்திரியமுக்கு ஒரு பயங்கரமான காம்படிட்டரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொலானா வந்து அமையுது. அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து பயங்கரமா 2021ல வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்வெஸ்டர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈர்த்துச்சு. ஓகேங்களா? அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஃபால் ஆச்சு. அதுக்கான காரணம் என்னன்றதை நான் கண்டிப்பா சொல்றேன். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதோட கரண்ட் மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 47 பில்லியன்ல இருக்கு. ஓகேங்களா? நீங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காயின் மார்க்கெட் கேப்ல கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 48 பில்லியன்ல இருக்கு. முக்கியமா நம்ம என்ன வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும்னா டெய்லி ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2.2 மில்லியனுக்கு மேல இருக்காங்க. அதே மாதிரி வந்து பேந்தம் வேலட் யூசர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா 15 மில்லியனுக்கு மேல இருக்காங்க. டெஃபில வந்து பாத்தீங்கன்னா 12 மில்லியனுக்கு மேல வந்து டிவிஎல் வந்து லாக் ஆயிருக்கு. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்லயும் பயங்கர வால்யூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ முக்கியமா இதோட யூஸ் கேஸ் 5 யூஸ்ஃபுல் யூஸ் கேஸ் ஆஃப் திஸ் இந்த சொலானா ப்ராஜெக்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிக்கெஸ்ட் பேமெண்ட் நெட்வொர்க். ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 24,000 டிரான்சாக்ஷன் பெர் செகண்ட் டு 65,000 டிரான்சாக்ஷன் பெர் செகண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி நான் ஒரு பெரிய
பெரிய அப்டேட் சொன்னோம் பாத்தீங்களா 2026. அது என்ன அப்டேட்னா ஃபயர் டான்சர் வந்தா, விச் மீன்ஸ் அந்த ஃபயர் டான்சர்ன்றது ஒரு அப்டேட். ஓகேங்களா? அது வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் டிரான்சாக்ஷன் பெர் செகண்ட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட். இந்த அப்டேட் வந்து ஒரு கிரிப்டோ புல் ரன்லாம் வந்துச்சுன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இந்த டோக்கன் பயங்கரமா வந்து பம்ப் ஆகும். பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு விஷயத்த வச்சு மட்டும் டிசைட் பண்ண முடியாது. வேற என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே சொல்லிக்கிட்டே வரேன். ஜஸ்ட் நீங்க வந்து லிசன் மட்டும் பண்ணுங்க. அண்ட் தென் அடுத்தபடியா டெஃபி. டெஃபினா எல்லா ப்ராஜெக்ட்டுமே டெஃபின்றது இருக்கும். பட் உங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் இந்த சொலானா ப்ராஜெக்ட் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணேன்னா, உங்களுக்கு லேமனா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நகை வாங்குவோம். விச் மீன்ஸ் வந்து ஜிஆர்டி, கல்யாண், அண்ட் தென் தங்கமயிலு, மலபார் நெறைய கடை இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரீட்டெயில் ஷாப் நெறைய இருக்கு. ஆனா கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா எதுல போகுதுன்னு நீங்க நோட் பண்ணீங்கன்னா ஜிஆர்டில அதிகமா போவாங்க. கல்யாண விட கம்பேர் பண்றப்ப ஜிஆர்டில கூட்டம் வந்து அதிகமா இருக்கும். அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா தங்கமயில வந்து பாத்தீங்கன்னா இப்போ பெரிய லெவல்ல பிரான்ச்சஸ் வந்து பில்ட் பண்ணிட்டே வராங்க நிறைய இடத்துல. சோ அது வந்து பாத்தீங்கன்னா லோ கேப்ல இருந்து மிட் கேப்புக்கு வருது. ஆனா அந்த ஜிஆர்டின்றது ஆல்ரெடி வந்து ஒரு பிராண்ட் வேல்யூ வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அது இல்லாம ஒரு ட்ரஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த ட்ரஸ்ட்னால தான் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் அந்த சொலானா வந்து 2021ல எக்கச்சக்க ட்ரஸ்ட்லாம் வந்து கிரியேட் பண்ணி பெரிய லெவல்ல இன்வெஸ்டர்ஸை ஈர்த்தாங்க. அந்த இன்வெஸ்டர்ஸோட தாக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் ஃபெர்டிலிட்டி, கோல்ட்மேன் சாக்ஸ், அந்த இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பணத்தை உள்ள போட்டாங்க. அதுக்கான அபிஷியல்ஸ் ரெக்கார்டும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ நான் கம்பேரிசனுக்காக சொல்றேன். இவங்க ஒரு ஸ்டாண்டர்டுக்கு போயிட்டாங்க இதை சொல்லலாம். பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சப்போர்ட் பண்ணல. ஓகேங்களா? கிரிப்டோ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் யூஎஸ் ஈரான் வார்னால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சது. அது என்னன்னு கண்டிப்பா நான் சொல்றேன். அண்ட் தென் மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்எஃப்டி அண்ட் தென் மீம் டோக்கன்ஸ். ஓகேங்களா? சோ உங்க எல்லாருக்கும் தெரியும் லைக் இந்த பாங்க், பாப்கேட் இது எல்லாமே பயங்கரமா வந்து சொலானால வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆச்சு. பயங்கரமான வால்யூம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆச்சு. இதனால டெக்ஸ் வால்யூம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அந்த ட்ரேட் ஆகும். அதே மாதிரி நாலாவது வந்து ரியல் வேர்ல்ட் அசெட் RWA. சோ ரியல் எஸ்டேட், இந்த கவர்மெண்ட் பாண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் செயினா வந்து டோக்கனைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வந்து சொலானால RWA வந்து பாத்தீங்கன்னா 1.24 பில்லியன் வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. விஸ்டம் ட்ரீ, ஆண்டோ ஃபினான்ஸ் மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொலானால வந்து பாத்தீங்கன்னா டோக்கனைஸ்டு அசெட் வந்து லான்ச் பண்றாங்க. ஓகேங்களா? சோ இது எல்லாமே வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா நான் வந்து பாக்குறேன். அண்ட் தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஸ் அண்ட் தென் கேமிங். சோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க கிட்டத்தட்ட 2.5 டெய்லி ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. சோ இது வந்து எத்திரியமை கம்பேர் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்கு இந்த சொலானாவை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? சோ பிரைஸ் ஏன் வந்து டிராப் ஆச்சு? சோ அகைன் நம்ம அந்த ஸ்டோரிக்கு வரும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னபடி சோ விச் மீன்ஸ் அந்த யூஎஸ் ஈரான் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து கிரியேட் ஆச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த 280 to $300 போச்சு பாத்தீங்களா? இந்த ஜோன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அகைன் வந்து டிராப் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் தென் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து வெளியில போனாங்க. அந்த பெரிய இன்ஸ்டிடியூஷன் நேம் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட்மேன் சாக். இவங்க வந்து பாத்தீங்கன்னா வால் ஸ்ட்ரீட்டோட பிக்கெஸ்ட் பேங்க். இவங்க வந்து Q1 2026ல அபிஷியலா சொலானா ETF பொசிஷன்ல இருந்து ஃபுல்லி எக்ஸிட் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? சோ அதனால வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஆச்சு மார்க்கெட்ல. இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு வீக்னஸ் வந்து கிரியேட் ஆச்சு. பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா இதனால வந்து ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. இன்னும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது உள்ள இருக்காங்க. சோ அவங்க கோல்ட்மேன் சாக்ஸ் ஒரு காரணத்துக்காக வெளியில போயிட்டாங்க. பட் ஸ்டில் மத்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் ஃபெர்டிலிட்டி அண்ட் தென் அடிஷனலா நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யாருன்றது சொல்றேன். இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆச்சு. ஏன்னா நிறைய பேர் இதுல வந்து பாத்தீங்கன்னா லைக் லிக்விடிட்டி விச் மீன்ஸ் வந்து லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன்ஸ் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இருப்பாங்க. இதை தாண்டி வந்து டோக்கன் அன்லாக்ஸ். ஓகேங்களா? டோக்கன் அன்லாக்ஸ் வர வர வந்து பாத்தீங்கன்னா நிறைய இயர்லி இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்வெஸ்டர்ஸ் அண்ட் தென் டீம் மெம்பர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைஸ்ல வித்துட்டு வராங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் 2021ல இதோட பிரைஸ்லாம் வந்து $1 to $5. சோ நிறைய பேர் டோக்கன் அன்லாக்னால வந்து பாத்தீங்கன்னா விற்க முடியாம இருந்திருக்கும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோக்கன் அன்லாக் ஆகிறப்ப கண்டிப்பா இந்த $200 மேலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட் பிரைஸா இருந்திருக்கும். அதனால அவங்க வெளியில போயிட்டே இருக்காங்க. நாலாவது காம்படிஷன். 2021ல இவங்களுக்கான காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. பட் இன்னைய தேதியில எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்க காம்படிஷன் ஆச்சு. லைக் நம்ம ரீசெண்டா பேசின ஸ்வியா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா க்ரோவிங்கா இருக்க ஆப்டோஸா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈவன் பிஎன்பி கூட வந்து பாத்தீங்கன்னா காம்படிட்டரா வந்து அமைவாங்க. நம்ம நிறைய பேசுவோம் இதை பத்தி இண்டிவிஜுவல் காயின்ஸ்ல. பட் ஸ்டில் இந்த சொலானான்றது நான் சொன்ன மாதிரி ஜிஆர்டி மாதிரி. ஓகேங்களா? ஜிஆர்டி நகைக்கடை எப்படியோ அதே மாதிரி சொலானா. ஓகேங்களா? சோ அதுக்கான பிராண்ட் வேல்யூன்றது கண்டிப்பா இருக்கும். அதுக்கான இன்வெஸ்டர்ஸ்ன்றதும் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டு தான் இருப்பாங்க.
அவங்களும் அதுக்கான அப்டேட்ஸும் வந்து குடுத்துட்டு இருப்பாங்க. பட் நம்ம பார்க்க வேண்டியது இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூபிளான பிரைஸா அப்படின்றத வந்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ எண்ட்ல அதுக்கான விளக்கம் உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஸோ அதே மாரி முக்கியமா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பேக் ஆஃப் ஹிஸ்டரி நம்ம பேசணும். 2021ல இருந்து அண்ட் தென் 2025, 6 பீரியட்ல நடந்த எல்லாத்தையும் வந்து சொல்லியாச்சு. இதோட பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் சொல்லியாச்சு. அப்கிரேட் என்ன இருக்கு ப்ரோ? ஒரு ப்ராஜெக்ட்னாலே அவங்களோட அப்கிரேட் தான் ஓகேங்களா? அந்த அப்கிரேட பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் அடுத்த லெவலுக்கு போகும். ஏன்னா 2021ல இவங்க 65,000 டிரான்சாக்ஷன் ஸ்பீடுன்னு சொல்லவே தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைப் கிரியேட் ஆச்சு. எக்கச்சக்க இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈர்த்துச்சு. பட் ஸ்டில் இப்பவும் வந்து ஒரு அப்கிரேட் வேணும். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் அப்கிரேட் வந்து இந்த ஃபயர் டான்சர் ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் 10 லேக்ஸ் டிரான்சாக்ஷன் பெர் செகண்ட் அண்ட் தென் வந்து ஆல்ஃப் அண்ட் க்ளோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது அப்டேட் ஓகேங்களா? இந்த 2 அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இது வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து இந்த ஆல்ஃப் அண்ட் க்ளோ வந்தா 150 மில்லி செகண்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 80 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் ப்ரீவியஸ் இதுவ கம்பேர் பண்றப்ப ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த ஆல்ஃபன் க்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நெக்ஸ்ட் குவார்ட்டருக்குள்ள வரும்னு சொல்றாங்க. அதே மாரி வந்து இது பேர் கூட வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் லைட்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் தென் இந்த ஃபயர் டான்சர் வந்து 1 மில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் பெர் செகண்ட் ஓகேங்களா? அதுவும் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு அப்கிரேட் இந்த சொலானா ப்ராஜெக்ட்ட பொறுத்தவரைக்கும் ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த 2026க்கான அப்டேட். அதே மாரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அ யார் யாரெல்லாம் வராங்கன்றதையும் நம்ம வந்து கண்டிப்பா வந்து ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ முக்கியமா வந்து இந்த கோல்ட்மேன் சாக் வந்து எக்ஸிட் ஆனாங்க பாத்தீங்களா? ஆனா ஃபெர்டிலிட்டி, மார்கன் ஸ்டான்லி இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஸ்பாட் இடிஎஃப்ல இப்ப வரைக்கும் சொலானால இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆல்ரெடி பொசிஷன்ல இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து காம்படிட்டர். நம்பர் 1 காம்படிட்டர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் லைக் எத்திரியம் தான். உங்க எல்லாருக்கும் தெரியும். என்னதான் வந்து எக்கச்சக்க ஆல்ட் காயின்ஸ் வந்தாலும் எத்திரியம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்படிட்டரா இருக்க தான் போகுது. ஏன்னா அதோட மார்க்கெட் கேப் வந்து 300 பில்லியன் ஓகேங்களா? சொலானா விட கிட்டத்தட்ட 6x. அதே மாரி டெஃபில வந்து பாத்தீங்கன்னா 60 பில்லியன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சொலானாவோட வந்து பாத்தீங்கன்னா 5x ஓகேங்களா? அதே மாரி ஆர்டபிள்யூ எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் லீடா இருக்காங்க. ஆனா ஸ்டில் வந்து ஏன் வந்து சொலானா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டா இருக்கும்னு நான் சொல்றேன்னா, ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 100x வந்து ஃபாஸ்டர் ஓகேங்களா? அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, காஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா சொலானா விட 6 டூ 7 மடங்கு கம்மி. விச் மீன்ஸ் 10x கம்மி ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் இப்ப இருக்க பிரைஸ் கம்பேர் பண்றப்ப. அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, டெய்லி யூசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சொலானால தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகம். ஸோ இத தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்து இந்த ஸ்விக்கிலாம் இருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க எல்லாமே கம்மி மார்க்கெட் கேப்ல இருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, சொலானா அவங்களோட பிராண்ட் வேல்யூன்றது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா இருக்கும். அண்ட் தென் இவங்களோட அப்டேட்ஸ் ப்ராப்பரா வந்துச்சுன்னா, நிச்சயமா இதோட மார்க்கெட் கேப் அகைன் வந்து பாத்தீங்கன்னா, 200 பில்லியன் வந்து தொடர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேங்களா? பட் ஸ்டில் இது வந்து லாங் டெர்ம் வியூ தான். அதே மாரி உங்களோட ஸ்பீடு, அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, லைக் அந்த 2, 3 அப்டேட் சொன்னோம் பார்த்தீங்களா? இது வந்துச்சுன்னா, நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ இப்ப இதோட பிரைஸ் வந்து எந்த லெவலுக்கு ப்ரோ ஏறும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டெர்ம்ல நிச்சயமா நமக்கு வந்து $150 to $250 வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் அப்கிரேட் வந்து பிட்காயின் வந்து சஸ்டெயினபிளா வந்து பார்த்தீங்கன்னா ஏறுச்சுனாலே இதோட பிரைஸும் வந்து நிச்சயமாக ஏறும். அதோட அப்கிரேடே வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 150 டூ $250 வரைக்கும் வந்து போகும். அதுவே வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 2x வந்துருது. இல்ல ஸ்ட்ராங் புல் ரன் வருது, ஆல் சீசன் வருது அப்படின்னா, நிச்சயமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இதோட ஹைய வந்து பிரேக் ஆகி, அங்க இருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 அப்டேட்ஸ் வருதுன்னு பார்த்தீங்களா, அந்த அப்கிரேட் பேஸ் பண்ணி நம்மளுக்கு $500 to $600 ஈஸியா வந்து போகும். ஓகேங்களா? எந்த லெவலுக்கு இந்த ஆல் டைம் லோ இறங்குச்சோ, அந்த லெவலுக்கு வந்து புஷ் அப் ஆகி மேலயும் போகும். ஸோ நம்ம குயிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சம்மரைஸ் பண்ணிடலாம். ஸோ சொலானானா என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். ஸோ வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் பிளாக் செயின் ஆன் 2021 இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் மாறப்போகுது அந்த அப்கிரேட்னால. ஸோ டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ப்ரூஃப் ஆஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் தென் அதோட டிரான்சாக்ஷன் ஸ்பீட் இதெல்லாம் பார்த்தோம். யூஸ் கேஸ் வந்து பேமெண்ட், டெஃபி, என்எஃப்டி, ஆர்டபிள்யூ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம். எதனால வந்து பார்த்தீங்கன்னா இறங்குச்சுன்றதையும் பார்த்தோம். மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோல்ட்மேன் எக்ஸிட்டும், மேக்ரோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வார், டோக்கன் அன்லாக்ஸ், காம்படிஷன் இதெல்லாம் இருக்கு. 2026ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபன் க்ளோ 1 மில்லியன் டிரான்சாக்ஷன் விச் மீன்ஸ் 1 மில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் மில்லி செகண்ட்ஸ்ல அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர் டான்சர் 1 மில்லியன் டிரான்சாக்ஷன் பெர் செகண்ட். அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலிட்டி, மார்கன் ஸ்டான்லி எல்லாருமே இன்னும் வந்து இருக்காங்க. அதனால இன்னும் ஒரு ஹோப் அண்ட் தென் ஒரு ப்ராப்பரான ட்ரஸ்ட்ன்றது இருக்கு. ஸோ காம்படிட்டர் பொறுத்த வரைக்கும் சொல்லியாச்சு. எத்திரியம், சுயி இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ பிரைஸ் டார்கெட்டும் வந்து $150 to $250. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான புல் ரன் இருந்துச்சுன்னா, நிச்சயமா நம்ம வந்து ஆல் டைமை பிரேக் பண்ணியே போகும்ன்றத வந்து நான் ஸ்ட்ராங்கா வந்து சொல்லலாம். ஸோ என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ என்னன்னா, நிச்சயமா இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷனல் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் கிரேட் பிளாக் செயின். டெக்னாலஜி வைஸ் வந்து வேர்ல்டு கிளாஸ் ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பேஷன்ஸ் வேணும்.
நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்க கரண்ட் பிரைஸ்லயே கொஞ்சம் பொசிஷன் எடுத்துட்டு, அண்ட் தென் என்னோட எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணியிருக்கேன் பெர்சனலா இந்த ப்ராஜெக்ட்ல. ஸோ இத பத்தின ஃபர்தர் அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நான் நம்மளோட டெலகிராம் சேனல்ல வந்து கன்டினியூவா வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். உங்க எல்லாருக்கும் தெரியும் தமிழ் கிரிப்டோ கம்யூனிட்டில $16,000லேருந்து $18,000ல வந்து எஸ்ஐபி பண்ண சொல்லி புஷ் பண்ணி போட சொன்ன ஒரே கம்யூனிட்டி நம்ம கம்யூனிட்டி தான். கண்டிப்பா சக்சஸ் ஆச்சு. அண்ட் தென் பிஎன்பி, டிஏஓ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா தென் பண்ண சொன்னோம். நெறைய பேர் அதையும் வந்து பண்ணீங்க. அண்ட் தென் சில காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ட் காயின்ஸ்ல இருந்து வெளியில வந்தோம் அந்த வார்னால. அண்ட் தென் அகைன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்ப அஃபிஷியலா நம்ம வந்து சொலானால வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் வந்து கொஞ்சம் என்ட்ரி பொசிஷன் எடுக்க போறோம் இந்த பிரைஸ்ல. அண்ட் தென் நம்மளோட எஸ்ஐபியும் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட்லயும் வந்து போடுறேன். நீங்களும் வீடியோ பாருங்க. நீங்களும் செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்க. ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய டாபிக்ஸ்க்கு வீடியோ வேணும்னா, உங்களோட ஃபேவரட்டான காயின் வந்து கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க உங்களோட ஃபேமிலி அண்ட் தென் கிரிப்டோ கம்யூனிட்டி ஃபிரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவா இருக்கும்னு நம்புறேன். ஸோ நெறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் வேல்யூட்ல இருக்கு. கண்டிப்பா நான் நெறைய ப்ராஜெக்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்கமிங் டேஸ்ல கவர் பண்ணுவேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ நன்றி. அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம்.